Taste the Daily. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்னும் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தில் நீலகிரி மாவட்டம் ஊட்டி சட்டமன்ற தொகுதியில் ஏடிசி பேருந்து நிலையம் அருகே திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி எழுச்சி உரையாற்ற இருக்கிறார். அது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் நீலகிரி மாவட்டம் ஊட்டி சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய ஏடிசி பேருந்து நிலையம் அருகே திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய வாகனம் தவண்டு வந்து கொண்டிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் தலைமை செயலாளர் எஸ்.பி. வேலுமணி அவர்கள், அதே போன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே.ஆர். அர்ஜுனன், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் சேமா வேலுசாமி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ.கே. செல்வராஜ், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நீலகிரி மாவட்டத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளர் மாநில வர்த்தக அணி தலைவராக இருக்கக்கூடிய சஜீவன், கூடலூர் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பொன் ஜெயசீலன், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் குன்னூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக காந்திராமு, முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய புத்திச்சந்திரன், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் என ஏராளமானோர் இங்கே திரண்டு வருகின்றிருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே உதகை சட்டமன்ற தொகுதிக்கு செய்யப்பட்ட திட்டங்கள், ஏராளமான திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. நன்றியோடு இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அதனை நினைத்து பார்க்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே படுக சமுதாய மக்களை கொண்டாடும் விதமாக, அதாவது ஸ்ரீ எத்தை அம்மனுடைய திருவிழாவை அரசு விழாவாக அறிவித்தது, அதே போன்று அரசு விடுமுறையாக அறிவிக்கப்பட்டது. படுக சமுதாய மக்களை பழங்குடியின பட்டியலில் சேர்க்க மத்திய அரசுடைய பரிந்துரை செய்யப்பட்டது. சுமார் 40 ஆண்டுகளாக சாதி சான்றிதழ் பெற முடியாமல் பாதிக்கப்பட்ட மலையாளம் பேசக்கூடிய ஈழுவா தீயா என்கிற அந்த மக்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்கியது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொட்டபெட்ட அருகே 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே புதிதாக தேயிலை பூங்கா அமைக்கப்பட்டது. உதகை நகரத்திலே 37 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே 3வது கூட்டூர் குடிநீர் திட்டம் அமைத்துக் கொடுக்கப்பட்டது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேசி வருகிறார். நேரலை பார்க்கலாம்.